Session 2 class 9th topic on the measurements. Okay, so from this unit you have to see unit prefix. Unit prefix are the symbols placed before the symbol of a unit to specify the order of a magnitude of the quantity. அதாவது இப்போ நம்ம கிலோகிராம் கிலோமீட்டர் அப்படிலாம் சொல்லுவோம். இது இப்போ நம்ம வந்து கிலோ அப்படின்னு சொல்கிறதுனால கே அப்படிங்கிற ஒரு இது இருக்கா. ஸோ இது மாதிரி கேஜி அப்படின்னா என்ன கிலோகிராம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ப்ரிஃபிக்ஸை சேர்க்கறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம், இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பவர் ஆஃப் 10. ஸோ அந்த யூனிட் ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், 10 பவரில் பாசிட்டிவாக இருக்கலாம், 10 பவரில் நெகட்டிவாக இருக்கலாம், 10 பவர் -2, 10 பவர் +2, 10 பவர் -6, 10 பவர் +6. இந்த மாதிரி we have a various type of 10 power. Yes. Okay. ஸோ இந்த டேபிள் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். இப்போ பவர் ஆஃப் 10, இப்போ 10 பவர் 15, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிஃபிக்ஸ் பீட்டா, சிம்பிள் பி. 10 பவர் 6 மெகா, கேபிட்டல் எம். 10 பவர் -2 சென்டி, ஸ்மால் சி. 10 பவர் -6 மைக்ரோ, மியூ அப்படி போட்டிருப்பாங்க. 10 பவர் -9 நானோ, ஸ்மால் என். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் அடிக்கடி ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். 10 பவர் 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபிசிக்ஸில் என்ன போடுவாங்கன்னா பி அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரீட் பண்ணும்போது பீட்டா அப்படின்னு வச்சுக்கணும். அதுமாதிரி 10 பவர் -6 அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு நம்ம வாசிக்கணும். அப்போ மைக்ரோ மீட்டர் அப்படின்னா 10 பவர் -6 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, அதுக்கு தான் இந்த ப்ரிஃபிக்ஸ் யூஸ் ஆகுது. இதை தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம இதில் இப்போ 10 பவர் 2, 10 பவர் 3 இருக்குது, 10 பவர் 4, 5லாம் கிடையாது. அப்போ அதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். மற்றதுக்கு இந்த இவங்க கொடுத்துற இந்த டேபிள் உள்ளதுக்கெலாம் நம்ம கரெக்டாக அது உள்ள நேமை தான் நம்ம போடணும், வேறு மாற்றி போட்டக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் ப்ரிஃபிக்ஸோட யூசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபிசிக்கல் யூனிட்டி வேரி இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன் லைக் 10 பவர் -15 மீட்டர் டு பீயிங் த டயாமீட்டர் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸோடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 பவர் -15 மீட்டர். அப்போ நம்ம அதை எப்படி சொல்லணும், 1 ஃபெர்மிமாங்க. ஏன்னா 10 பவர் -15னா 1 ஃபெம்டோ அப்படின்னு போட்டிருக்காங்களா, அது வந்து ஃபெம்டி அப்படிங்கிற ஃபெர்மி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது இப்படி போட்டுக்கலாம். அண்ட் 10 பவர் 26 வரைக்கும் இருக்குது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டார்ஸ். அண்ட் 9.11 into 10 power -31 kg being the mass of the electron. எலக்ட்ரானோடைய மாஸ் 9.11 into 10 power -31 kg. தட் இது மாதிரி மாஸ் ஆஃப் த மில்கி வே கேலக்சியோடைய மாதம் கொடுத்துருக்காங்க 2.2. எவ்வளோ வேரியேஷன் இருக்குப்பாங்க, 10 பவர் 41 kg இருக்குது. ஸோ -ல் 31னா +ல் 41. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம், வேரியஸ் இது இருக்குது. ஓகே ஓகே அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். ஸோ நம்ம ஒரு எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கிற ஆல்ரெடி வி சி தட். ஓகே, அப்படி எழுதும் போது என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், த யூனிட்ஸ் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் எ கேபிட்டல் லெட்டர். எக்ஸாம்பிள் நியூட்டன், ஹென்ரி, ஆம்பியர், வாட் இப்படிலாம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு லா, the symbols of the units named after scientists should be written by the initial capital letter. சப்போஸ் நம்ம வந்து சிம்பிளை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், நேமை யூஸ் பண்ணாமல் வெறும் சிம்பிள். இப்போ நியூட்டன் அப்படின்னு எழுதும்போது நம்ம வெறும் நியூட்டன் மட்டும் எழுதும் போது நம்ம கேபிட்டல் என் போட்டுக்கலாம், கேபிட்டல் என் தான் போடணும். சரியா? ஸோ ஹச் அப்போ ஃபார் ஹென்ரிக்கு ஹச் தான் முன்னே தவிர நம்ம வேறு எதுவும் போடக்கூடாது. ஸோ அப்போவும் கேபிட்டல் போடும், அப்போ ஸ்மாலாக போடக்கூடாது. நேம் எழுதும் போது ஸ்மால் லெட்டர் எழுதணும். இல்லை எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் போதும் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஃபிசிக்ஸ் யூனிட்டில் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கேபிட்டல் லெட்டர் தான் எழுதுவோம், நியூட்டன் அப்படிலாம் எழுதுவோம். அது அப்படி போட்டுக்கலாம். இதெல்லாம் சயின்டிஸ்டோடைய நேமுக்கு மட்டும் தான். தேர்ட் ஒன், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் சிம்பிள்ஸ் ஃபார் யூனிட்ஸ் ஆர் நாட் டெரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் எம் ஃபார் மீட்டர், கேஜி ஃபார் கிலோகிராம். ஸோ நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் எழுதணும். இதில் வந்து இப்போ மீட்டருக்கு நம்ம எம் அப்படின்னு எழுதணும், கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேஜி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபோர்த் ஒன், நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பங்க்சுவேஷன் marks should be used within or at the end of the symbols. Example 50 meter and not as 50 meter dot அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம சிம்பிள்ஸ் யூனிட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம டாட் வைக்கிறோம், ஃபுல் ஸ்டாப்போ இல்லை ஏதோ கம்மாவோ இல்லை கொட்டேஷன் வாக்கோ எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த யூனிட்டை மட்டும் அப்படியே எழுதணும். இதுதான் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன், த சிம்பிள்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ் இன் ஃப்ளூரல் ஃபார்ம். ஸோ 10 மீட்டர் அப்படின்னா 10 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது, 10 கிலோகிராம்னா 10 kilograms அப்படின்னு எழுதக்கூடாது, ஒன்லி யூஸிங் சிங்குலர் ஃபார்ம். Okay, 10 kg not as 10 kgs. And next one, sixth one, temperature is expressed in Kelvin. Already we know the degree sign is omitted. கெல்வினுக்கு டிகிரியே கிடையாது, அதாவது 283 கெல்வின், நாட் அஸ்
283 டிகிரி கெல்வின், டிகிரி போடக்கூடாது கெல்வினுக்கு மட்டும். பட் இஃப் எக்ஸ்பிரஸ்ட் இன் செல்சியஸ், டிகிரி செல்சியஸ் ஷுட் பி இன்க்ளூடட். இப்போ 100 டிகிரி செல்சியஸ்னா டிகிரி அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்கிறோமா, அதனால் டிகிரி அப்போ போடணும். ஸோ 100 டிகிரி 100 சி அப்படின்னு போடக்கூடாது. சரியா? அதுமாதிரி ஃபேரன்ஹீட் எழுதும் போது 108 டிகிரி ஃபேரன்ஹீட்டுன்னு எழுதும் போது டிகிரி இன்வால்வ் பண்ணும். ஸோ கெல்வின் மட்டும் தான் டிகிரி இன்வால்வ் பண்ணக்கூடாது. 7th one, users of the solidus is recommended for the indicating the division of one unit symbol by another unit symbol, not more than one solid is used. அதாவது இந்த ஸ்லாஷ் மாதிரி போடுவாங்களா, இப்போ 2 யூனிட் இருக்குது, இப்போ மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, மீட்டர் பை செகண்ட் ஒன்று இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 3 அப்படி யூஸ் பண்ணுறது, மீட்டர் பை செகண்ட் பை டைம் கெல்வின், இந்த மாதிரி 3 4 அப்போலாம் போயிடும். ஒன்றே தான் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் மோர் தென். ஸோ அந்த நாட் மோர் தென் நம்ம ஒன்று யூஸ் பண்ணாலுமே நம்ம அது என்ன பண்ணணும், அந்த ஸ்லாஷ்க்கு வெளியில் மேலே கொண்டு வந்து மைனஸ் இன்வெர்ஸாக மாற்றிடணும். M/S அப்படின்னு வச்சுக்கோங்க, M இன்ட்டு MS மைனஸ் பவர் -1 அப்படி எழுதணுமா, அதே மாதிரி தான் MS பவர் -1 ஆர் M/S. ஸோ another எக்ஸாம்பிள், ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் இப்படி இருக்குது. ஷுட் பி இது எப்படி நம்ம எழுதணும், ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் இப்படி தான் எழுதணும். ஓகே, இதுதான் ஃபிசிக்ஸ், இப்படி தான் எழுதணும், ஸ்லாஷ் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் 8th one, the number and units should be separated by the space. நம்ம நம்பரையும் யூனிட்டும் எழுதும் போது கண்டிப்பாக அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கணும். சரிங்களா? இதில் கூட அந்தளவுக்கு நமக்கு கேப் தெரியாமல் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில். பட்டு வி ஷுட் கிவ் த ஸ்பேஸ் பிட்வீன் நம்பர்ஸ் அண்ட் யூனிட்ஸ். அண்ட் 9th one, அசப்டட் சிம்பிள் அலோன் ஷுட் பி யூஸ்டு. அசப்டட் சிம்பிள்னால் ஏற்கனவே சயின்டிஸ்ட்டு எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆம்பியர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ஏ அப்படின்னு போடணும். இல்லை நான் ஃபுல் நேம் எழுத போனால் ஸ்மால் ஆம்பியர் அப்படின்னு எழுதணும், தவிர நாமளாக இஷ்டத்துக்கு ஆம்ப் இந்த மாதிரி வேறு ஏதோ நம்ம வித்தியாசம் ஒரு ஷார்ட் ஃபார்மாக நம்ம எழுதக்கூடாது. அதேமாதிரி செகண்டுக்கு நிறைய பேர் தப்பு விடுவாங்க, செகண்ட் எஸ்சி சி அப்படிங்கிறது சேர்த்துடுவாங்க, அப்படி இல்லை, வெறும் எஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகே, இதுதான் 9th one. 10th one, numerical value of physical quantity should be written in scientific form. Example, density of mercury should be written as 1.3604 kg m power -3, not as 13,600 kg m power -3. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம இதோடைய ஃபிசிக்ஸில் நம்ம எழுதப்படுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே கரெக்டான ஃபார்முலா தான் இருக்கணும். சரிங்களா? சயின்டிஃபிக் ஃபார்முலா தான் இருக்கணும். நம்ம வந்து இப்போ மெர்க்குரி எழுதுனா அது 10⁴ தான் தவிர 13,600 இந்த மாதிரி எழுதக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமாக அந்த டாட் வச்சு 10 கொண்டு வந்து தான் நம்ம எழுதணும், தவிர எக்ஸ்பேண்டாக எழுதக்கூடாது. இதுதான் இந்த 10 ரூல்ஸு, இம்பார்ட்டன்ட் ரூல் ஃபார் கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். So in everyday life we use meter scale for measuring length. Yeah, they are calibrated in centimeter and millimeter. Okay, the smallest length which can be measured by meter scale is called least count. மீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ணக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் இந்த லீஸ்ட் கவுண்ட். யூஸ்வலி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்கேல் இஸ் 1 millimeter. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய 1 centimeter 2 centimeter நடுவில் சின்ன சின்ன கோடு 10 கோடு போட்டுருவாங்க. அந்த 1 millimeter அதுதான் இருக்கிற ரொம்ப சின்ன வேல்யூ. We can measure the length of the object up to 1 millimeter accuracy with this scale. By this scale, we can measure the objects up to 1 millimeter. By using vernier caliper, we can have an accuracy of 0.1 millimeter. அப்போ 1 millimeter கீழே உள்ளதை நான் அளக்கிறதுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கு தான் வெர்னியர் கேலிப்பர். 0.1 millimeter. ஸ்க்ரூ கேஜ் இதுக்கும் கீழே அளக்க முடியுமா, அதுக்கும் அளக்க முடியும், அதுக்கு வந்து ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஸ்க்ரூ கேஜ் ஹேவ்ஸ் ஏ அக்யூரேசி 0.01 millimeter. வெர்னியர் கேலிப்பரோட ஸ்க்ரூ கேஜ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக மெஷர் பண்ணணும். ஓகே, டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். ஸோ வெர்னியர் கேலிப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம படத்தை போடுறோம். இப்படி இருக்கும், இன்சைட் ஜாஸ் மேலே, கீழே அவுட் சைட் ஜாஸ், நடுவில் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டோடைய அந்த டைமென்ஷன் பார்க்குமோ அது, அண்டு மெயின் ஸ்கேல், அதுக்கு வெர்னியர் ஸ்கேல் இப்படி இருக்குது. ஓகே, இந்த படத்தை பார்த்தாச்சா? ஸோ இந்த வெர்னியர் கேலிபர் கன்சிஸ்ட் ஆஃப் தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல், ஸ்டீலில் தான் இருக்கும் ஸ்கேல், கிராஜுவேட் இன் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் கால் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சா, டு த லெஃப்ட் ஆஃப் த மெயின் ஸ்கேல், மெயின் ஸ்கேலுக்கு லெஃப்ட்டில் அண்ட் அப்பர் அண்ட் லோயர் ஜா ஆர் ஃபிக்ஸ்டு பெர்பெண்டிகுலர் தான் பார். அப்பர் ஜாவும் லோயர் ஜாவும் பெர்பெண்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் நேம்ட் அஸ் ஃபிக்ஸ்டு ஜாஸ். டு த ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஜாஸ், எ ஸ்லைடர் வித் அன் அப்பர் அண்ட் லோயர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸ்டு. The slider can be moved or fixed to any position using screw. The vernier scale is marked on the slider and it moves along with the movable jaws and the slider. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த 2 ஜாவும் மேலே மேலே இருக்குமா, சரிங்களா, ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த ஜாவுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்கும். இந்த ஸ்லைடர் வித் அன் அப்பர் அண்ட் லோயர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸ்டுன்னு போட்டுப்பாங்க. அதாவது 2 சைடும்
ஃபிக்ஸ்டு. இந்த 2 சைடும் மூவபிள். இந்த மூவபிள் வச்சுட்டு நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம்னா ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காண்டி இப்படி வரும். இந்த ஸ்லைடர் கேன் பி மூவ்டு ஃபிக்ஸ்டு எனி பொசிஷன் யூசிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்லைடரை நம்ம வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த நம்ம ஹேண்டால் இது பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்டு அந்த ஸ்லைடர். அந்த ஸ்லைடரில் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், இல்லை நம்ம பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன வேலையாக இருக்கும். ஓகேவா? ஸ்லைடர் அண்ட் இட் மூவ்ஸ் along with the movable jaws and slider. ஓகேவா? The lower jaws are used to measure the external dimension. லோயர் ஜாஸ் மேலே அப்பர் ஜாஸ் அப்படின்னு இருக்கா. இந்த லோயர் ஜாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸ்டர்னல் டைமென்ஷன், வெளிப்புறமாக இருக்கிற அந்த டைமென்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் அப்பர் ஜாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்னல் டைமென்ஷன் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. இன்டர்னல் டைமென்ஷன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோலோ டெப்த்தோ இல்லை வால்யூம் இந்த மாதிரி சொல்கிறது. வெளிப்புறமாக இருக்கிறத நம்ம வந்து லோயர் ஜாஸ், உள்புறமாக இருக்கிறது அப்பர் ஜாஸ். The thin bar attached to the right side of the vernier scale is used to measure the depth of the hollow object. The thin bar attached to the right side of the vernier scale போட்டிருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அது நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் சரி இல்லை ஸ்கூலில் பார்த்தாலும் தெரியும், ஒரு சின்ன பார் வந்து இது கூட அட்டாச் பண்ணிப்பாங்க வெர்னியர் ஸ்கேலுக்கு ரைட் சைடாக. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஹாலோ ஆப்ஜெக்டோட டெப்த்தை பார்க்க யூஸ் ஆகுது. அது இதில் கூட அந்தளவுக்கு காட்டலை, பட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் பார்த்தா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூசேஜ் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இது எப்படி என்னெல்லாம் நம்ம வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட்ஸ் லீஸ் கவுண்டை நம்ம மெஷர் பண்ணணும், ரேஞ்ச் மெஷர் பண்ணணும், ஜீரோ எரர் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீஸ் கவுண்ட் என்ன? இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் லென்த்து விச் கேன் பி மெஷர்டு, அப்படி தானே? ஸோ நம்ம வெர்னியர் கேலிப்பரில் எப்படி லீஸ் கவுண்டை வி கேன் டெல்? லீஸ் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்சி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதாவது மெயின் ஸ்கேல் இருக்கிற வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேங்களா? இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம இதிலே பார்த்துருக்கோம் படத்தில். வில் பி இன் சென்டிமீட்டர், ஃபர்தர் டிவைட் இன் மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆகி மில்லிமீட்டரில் சென்டிமீட்டரில் இருக்கும், அது டிவைட் ஆகி மில்லிமீட்டரில் இருக்கும். ஓகே, த வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 1 மில்லிமீட்டர். அது படத்தில் பார்த்தாலே நம்ம சொன்னோன்னா அதில் இருக்கிற மிகச்சிறிய அளவு என்னன்னா 1 மில்லிமீட்டர். டோட்டலாக அதில் எத்தனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குன்னா 10 டிவிஷன் இருக்கும். மொத்தம் 10 இருக்கும், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 தான் டோட்டல் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா மினிமம் ஸ்மாலஸ்ட்டு எவ்வளோனா 1 மில்லிமீட்டர். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ண வரோம். 1 மில்லிமீட்டர் பை 10, 0.1 மில்லிமீட்டர். ஸோ 0.01 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் 1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்தா இப்படி கொடுக்கணும். ஸோ இதுதான் திஸ் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். தென் நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ எரர். ஜீரோ எரர் மீன்ஸ் இப்போ ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ஆப்ஜெக்ட் இல்லாமல் 2 அப்பர் ஜாவும் லோவர் ஜாவும் கோயின்சன் பண்ணணும். அப்படி கோயின்சன் பண்ணு இந்த மேலே உள்ள ஜீரோவும் இந்த மெயின் ஸ்கேல் உள்ள ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேல் உள்ள ஜீரோவும் கோயின்சன் ஆகணும். கோயின்சன் ஆகாமல் அதில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அன்கோயின்சனாக இருந்ததுன்னா அப்போ அதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் எரர், ஜீரோ நெகட்டிவ் எரர் இருக்கும். ஸோ இது படத்தை பார்த்தா தெரியும். இதுதான் பாசிட்டிவ் எரர். கொஞ்சம் ஜீரோவுக்கு மேலே உள்ள ஜீரோவுக்கு கொஞ்சம் ரைட் சைடாக இருக்கா. இப்போ நெகட்டிவ் ஜீரோ வரும் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள ஜீரோக்கும் கீழே உள்ள ஜீரோக்கும் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். unscrew the slider and move it to the left such that both the jaws are touch there. அந்த உள்ள ஆப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கங்க, ஸ்லைடர்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு 2 ஜாஸும் டச் பண்ணணும், 2 ஈச் தான் பண்ணணும். இல்லை ஜீரோ மார்க்கிங் தானே இது கோயின்சிடன்ட் ஆகாமல் பார்க்கணும். இஃப் தே கோயின்சிடன்ட் தென் தேர் இஸ் நோ ஜீரோ எரர். 2 ஜீரோ கோயின்சிடன்ட்னா தேர் இஸ் நோ ஜீரோ எரர். இஃப் தே டூ நாட் கோயின்சிடன்ட் வித் ஈச் அதர் த இன்ஸ்ட்ருமெண்ட் செட் டு பி ப்ராசஸ் ஜீரோ எரர். அப்போ இவங்க இந்த 2 ஜீரோவும் கோயின்சிடன்ட் ஆகலைன்னா தட் இஸ் இட் ஹேஸ் ஏ ஜீரோ எரர். Zero error may be positive or negative. If the zero of the vernier is shifted to the right of the main scale, it is called positive error. And the zero on the right main scale is shifted அப்படின்னா that is called positive error. On the other hand, if the zero of the vernier is shifted to the left of the zero of the main scale ஓட ஜீரோவுக்கு வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ லெஃப்ட்டில் இருந்ததுன்னா that is called as negative error. சரிங்களா? இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபிகரையும் கொடுத்துட்டு சொல்லிப்பான். ஸோ அப்போ இப்படி இருந்ததுன்னா நான் எப்படி கால்குலேஷன் இன்வால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபிகர் ஷோஸ் த பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஃப்ரம் த ஃபிகர் யூ கேன் see that ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் ரைட் சைடில் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஹென்ஸ் இன் திஸ் கேஸ் த ரீடிங் வில் பி மோர் தென் ஆக்சுவல் ரீடிங். அப்போ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது ஆக்சுவல் ரீடிங்கை விட நமக்கு அதிகமாக வந்துடும் ரீடிங். ஹென்ஸ் திஸ் எரர் should be correct. அதனால் இந்த எரரை நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம். in order to correct this error, find out which vernier division is coinciding with any of the main scale division.
இந்த மாதிரி ஒரு டைமில் என்ன பண்ணலாம்னா இதை கரெக்ட் பண்ண கேட்டிங்கன்னா கீழே இருக்க அந்த 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மேலே இருக்க அந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட எந்த ஒரு லைன் கூட கோயின்சிடென்ட் ஆகும் பார்க்கணும். விச் வெர்னியர் டிவிஷன் இஸ் கோயின்சிடென்ட் வித் எனி ஆஃப் த மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷனில் எது கூடனாலும் கோயின்சிடென்ட் ஆகலாம். சப்போஸ் நம்ம படத்தில் பார்க்கும்போது 5th கீழே இருக்க 5th மேலே இருக்க கூடும் கோயின்சிடென்ட் ஆகிருக்கு பாருங்கள் இருக்கா. அப்போ இது வந்து எப்படி வச்சுக்கலாம், ஹென்ஸ் 5th வெர்னியர் டிவிஷன் இஸ் கோயின்சிடென்ட் வித் மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ பாசிட்டிவ் எரர் அப்படிங்கும்போது +5 ஏற்கனவே ரைட்டில் இருக்கனால +5ல் கோயின்சிடென்ட் இருக்குது 5. இது போக வெர்னியர் கேலிபரோடைய லீஸ்ட் கவுண்ட் 0.01. ஸோ இதெல்லாம் மல்டி பண்ணால் 0.05 சென்டிமீட்டரும் இருக்குது. அண்ட் 0 கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். அப்போது நம்ம எரர் வந்து பாசிட்டிவ் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். எரர் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக கரெக்ஷன். ஸோ எரர் பாசிட்டிவ், அப்போ கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த வேல்யூ இப்போ நம்ம கிடச்சிருக்க வேலையை மைனஸ் போட்டணும். இந்த மைனஸ் தான் நம்ம வந்து ஃபைனல் வேலையில் கழிச்சோடனே பழைய ரீடிங் வந்துடும், நம்மளுக்கு ஆக்சுவல் ரீடிங் வந்துடும். இதுதான். ஸோ -0.05 சென்டிமீட்டர். ஓகே. நெகட்டிவ் 0, you can see that 0 of the vernier scale shifted to the left of the main scale. So the obtained reading will be less than the actual reading. அப்போ நம்ம ரீடிங் இது பண்ணும்போது ஆக்சுவல் ரீடிங்கோட கம்மியாக வரும். To correct this error, we should first find which vernier division coincident with any of the main scale division. இதுக்கும் எப்படி பண்ணோம், எந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் டிவிஷனும் கோயின்சிடென்ட் ஆகும் பார்க்கணும். We found that in previous case, in this case you can see the 6th lines coinciding. ஆனால் இந்த போனையில் 5 பார்த்தா இந்த இடத்துல நம்ம 6 பார்க்கும். 5க்கு அடுத்து இருக்கிற 6வது கூட மேலே இங்கேயும் கோயின்சிடென்ட் இருப்பாங்க இருக்கா. சரி, ஓகே. இன் திஸ் கேஸ் யூஸ் 6th லைன் கொஞ்சம் டு ஃபைண்ட் த நெகட்டிவ் எரர் வி கேன் கவுண்ட் பேக்வேர்ட் ஃப்ரம் 10. அப்போ இந்த மாதிரி எரர் நம்ம கவுண்ட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கவுண்ட் பேக்வேர்ட் ஃப்ரம் 10லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஹியர் த 4th லைன்ஸ் கோயின்சிடிங். அப்படின்னா 10லேருந்து வரும்போது இப்போ 6ன்னு சொல்ல முடியாது, 10, 9, 8, 7 அப்படின்னா 4வது அந்த கோடு அப்படின்னு இருக்கும். சரியா. அப்போ 4வது கோடு அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹியர் த 4th லைன்ஸு கோயின்சிடிங். புரியுதா உங்களுக்கு. அதில் வந்து 4வது லைன் வந்து கோயின்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ therefore the negative 0 error -4. நம்ம வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு எத்தனாவது கோயின்சிடென்ட் ஆகுதோ நம்ம 6 போட்டக்கூடாது. 10லேருந்து 6 கழிச்சா 4 வரும், அதனால் நம்ம 4 தான் போடணும். -4 இன்ட்டு டிஸ்கவுண்ட் 0.01. அப்போ -0.04 சென்டிமீட்டர். தென் 0 கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ். இது 0 எரர். அப்போ 0 கரெக்ஷன் இதுக்கு பாசிட்டிவ் ஆகும். அப்போ +0.05 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இந்த வெர்னியர் கேலிபருடைய லீஸ்ட் கவுண்ட், பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் 0. ஓகேவா. We can use the vernier caliper to find the different dimensions of any object. இது ஹைட்டு, வெயிட்டு, லென்த்து இதெல்லாம் வந்து கேன் பி மெஷர்டு. வால்யூம் கேன் பி கால்குலேட்டட். இதை வச்சு நம்ம வால்யூம் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்காங்க. இப்போ லென்த்து பிறத்து ஹைட்டுக்கு கிடச்சாலும் வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி குட் த இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த பீக்கரோடைய இன்னர் டயாமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா யூஸிங் அப்பரேட் ஜா நம்மளுக்கே அது பார்த்துக்கலாம். எப்படி என்ன ஜாவா யூஸ் பண்ணோம், இன்னர் டைமென்ஷன்னா எப்படி, அவுட்வேர்டு எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் எப்படிங்கிற பார்த்து அதுக்கேற்றால ஜாவ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் as இட்ஸ் டெப்த், யூஸிங் டெப்த் ப்ரோப். டெப்த்து நான் சொன்னேன்னா ஒரு ராடு வந்து வெர்னியர் ஸ்கேலுக்கு ரைட்டில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டெப்த்து கூட பார்த்துக்கலாம். we can calculate இன்னர் வால்யூம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வெர்னியர் கேலிப்பருடைய ஓவரால் இது. ஸோ nowadays we have a டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். ஸோ டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பரில் 0 அது எல்லாமே பார்க்க வேண்டாம், லெஸ் கவுண்ட் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதிலே இருக்கும். ஜஸ்ட் த யூசர் நீட் நாட் மேனுவலி கால்குலேட் த லீஸ்ட் கவுண்ட் 0 எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு ஆப்ஜெக்டோட டைமென்ஷனை ஈஸியாக பாயிண்ட்டாக காமிச்சிடும். இப்போ உங்கள் படத்தில் கூட 15.23ன்னு அக்யூரேட்டாக காமிக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே 0 சேர்த்து நம்மளுடைய லீஸ்ட் கவுண்ட் எல்லாத்தையும் மல்டி பண்ணி அதுவே காமிச்சிடும். இதுதான் டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். ஓகே. ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி ஸ்க்ரூ கேஜ். இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். நம்ம ஸ்க்ரூ கேஜை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.